அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு வேலூர் டு காஞ்சிபுரம் போகிறோம். ஆமாம், இவி ஸ்கூட்டரான ஓலா X1 X Gen 3னுடைய 4 kWhல லாங் ட்ரிப்பாக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு 99% சார்ஜ் போட்டாச்சு. இதில் அட்வான்ஸ் ரீஜன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்படி இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும்னா 40க்குள்ளே க்ரூஸில் போக சொல்ல ஒர்க் பண்ணோம். நம்ம இப்போது ஹை ஸ்பீடில் போக போகிறோம். ஒரு 55-60 கிலோமீட்டர் வேகத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், மை மோடில் செட்டிங்கில் 30% பவரும் 60 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடும் செட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதில் தான் நம்ம போயிட்டு இன்றைக்கி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். யாராக போக போகிறோம் அப்படின்னா நானும் என் பையனும் போக போகிறோம். போயிட்டு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால இப்போ பெருமாளையும் போய் பார்க்கணும். அதனால் வண்டியை சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். 100 போட்டு வச்சுருந்தேன். 99% கம்மி ஆகிட்டுக்குது. ஸோ 3 மணி நேரம் இருக்கும். நம்ம இப்போது 9:30 மணிக்கு ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு தான் மேப் போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 9:30 மணிக்கு நம்ம வண்டி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் கூகுள் மேப்பில் காட்டுது. நம்ம கணக்குப்படி எவ்வளோ சீக்கிரத்தில் போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஸ் ட்ராவல். 10:45 போயிடலாம் அப்படின்னு காட்டுது. நம்ம அங்கே எவ்வளோ ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா ஆகும். 60 கிலோமீட்டரில் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லும். பார்த்தீங்கன்னா தெரியும், நானும் என் பையனும் வண்டி ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே போயிட்டு வேலூர் டு காஞ்சிபுரம். இன்றைக்கி ரேஞ்செல்லாம் செம்மையாக கொடுக்குதுங்க. மோஸ்ட்லி ஈக்குவலில் போகலாம், டைமிங் இல்லை. நம்மளுக்கு இங்கே அப் அண்ட் டவுன் 140 தான் எதிர்பார்த்துருக்கேன். அதனால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்ட்டு 60 கிலோமீட்டர் வேகம் போக போகிறோம். மேக்ஸிமம் 55-60 போக போகிறோம். அதுக்குள்ளே தான் டிஃபர் ஆகும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நாங்கள் இது பார்த்திங்கன்னா விஐடி புது பிரிட்ஜு, விஐடியை கனெக்ட் பண்ணக்கூடிய சத்தாச்சேரிக்கும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு வழியாக போயிட்டு பைபாஸ் நேஷனல் ஹைவேஸில் ஏற்றணும்னா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக க்ரூஸ் பண்ணிக்கின்னு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இதுதான் தீர்த்தகிரி மலை, இது இருக்கிற முருகர் மலை. ஓகே, ஏன் இந்த ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய ட்ரிப் போகிறோம். ரேஞ்சு கொடுக்கலன்னெலாம் கிடையாது. அழகாக அதிகபட்சமாக ரேஞ்சு கொடுக்குற ஒரே வண்டி இந்த ஓலா வண்டி தான். வேறு எந்த வண்டி கிடையாது. அதிகபட்சமாக என்ன சொல்லுவாங்க, 60 போனால் கூட 100-110 தான் எல்லா வண்டியுமே ரேஞ்சு. இது மட்டும்தான் 140 150 வரைக்கும் தாராளமாக கொடுக்கும். ஈகோ மாலில் போனால் 160 180 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நிறைய ரேஞ்ச் போட்டிருக்கலாம் சென்னை. அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. லைக் பண்ணிக்கின்னு ஷேர் பண்ணிக்கின்னு சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள். ஸோ ஒரு அருமையான ஒரு ட்ரிப்பாக இருக்க போகுது. நம்ம நிறையா ட்ரிப் போக போகிறோம். அதே மாதிரி இதனுடைய நம்ம ஓலர்னுடைய வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர் ரீச் ஆகுது. ஓட்டி இருக்கோம் 2 மாதத்தில். அதுக்கு உண்டான ரிவ்யூ, நம்ம வண்டி ரிவ்யூ வரப்போகுது அடுத்த வீடியோவில். இதனுடைய பாசிட்டிவும் நெகட்டிவும் பார்க்க போகிறோம். இன்னும் இது இப்போதைக்கு எந்த பிரச்சனை இல்லை. நல்லா செம்மையான ஒரு வண்டி, செம்மையாக ஓடின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர் ஆயிடுச்சுல. ஓகே, அப்புறம் என்ன, க்ரூஸ் பண்ண பவர் அதிகமாக எடுக்கும் அப்படின்ட்டு இதில் ரீஜனாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்லோவில் எவ்வளோ ரீஜன் ஆகுது எவ்வளோ ரீஜன் ஆகலன்றது 40க்குள்ளே போகிறோம் அப்படின்னா ரீஜன் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். ஏன்னா மேலே பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்குறோம் அப்படின்னா 40க்கு மேலே ஸ்பீடு இருக்கும். அதில் ரீஜன் ஆகும். நம்ம தான் 60 போகிறோமே, மேலே ஏறி இறங்கினா கூட ரீஜன் ஒர்க் பண்ணாது. அதனால் அந்த பவர் டோட்டல் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்லோப்பில் இறங்கும். அதில் கொஞ்சம் நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கும். அப்படினால 60க்கு மேலே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ரீஜன் தேவைப்படாது. ரீஜன் ஒர்க் பண்ணாமலே அழகாக இதை ஒர்க் பண்ணலாம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, நல்லா க்ளீனாக செயின் நல்லா லூப் பண்ணி வச்சுக்கினிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி டயர் ப்ரெஷர் 35 இல்லைன்னா 40, பின்னாடியும் முன்னாடி 30 32, அவங்க சொன்ன மாதிரி 33. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு மைலேஜ் கொடுக்குறது. பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கட்டிங் வந்தாச்சு. ஸோ இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணோம்னா நம்ம காஞ்சிபுரத்துக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஏகாம்பரநாதர் கோவில், தூவ பாண்டவ பெருமாள், அதுக்கப்புறம் உலகளாந்த பெருமாளை பார்த்துட்டு ஃப்ரெண்ட் அவங்க வந்திருக்காங்க காஞ்சிபுரம்.
அவங்க வீட்டில் போய் சார்ஜிங் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம திரும்பி ரிட்டர்ன் வேலூருக்கு போயிட்டு வரோம். ஏன் சார்ஜ் போடுறோம் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறாங்க மினிமம் எவ்வளோ ஒரு அதிகபட்சமாக 30% தான் சார்ஜ் போட போகுது. அந்த ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓடி இருக்குதுன்றதை பார்த்துக்கின்னு நம்ம கணக்கு பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் போடணும் அப்படின்னு என்னுடைய கெஸ்ஸிங். ஓகே, ஸோ பேசிக்கிட்டே நம்ம சிறு காஞ்சிபுரம் வந்தாச்சு. ஸோ இது அழகான இந்த புளிய மரத்தெல்லாம் எப்போ வெட்டி எடுத்துருவானுங்கன்னு தெரியலையே. ஒரு 11:10க்கு நம்ம வந்துட்டோம். பாரியா வந்துட்டோம்ல 11:10 அதில் 50 காட்டிச்சா. அப்போ ஒரு 1/2 hour தான் எக்ஸ்ட்ரா ஆச்சு. அப்போ 70-80 வந்திருந்தோன்னா ஆன் டைமில் கூகுள் மேப்பினுடைய டைம் படி நம்ம வந்துட்டுருக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 64% தான் யூஸ் ஆகிக்குது 100லேருந்து. அப்போ எவ்வளோ ஓடிக்கிறோம் கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். சூப்பராக. அடுத்து வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறோன்னா 35% யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சின்னதாக கால்குலேஷன் பண்ணலாமா? இப்போ எவ்வளோ ரேஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்றத 35/65 போட்டோம்னா 1.8 ஒரு பர்சன்டேஜுக்கு 1.8 இது கொடுத்துருக்கு. இது ஃபுல் அண்ட் ஸ்லோப்பில் தான் வந்திருக்கும். அப்படி இருந்தோம் ரீஜன் ஒர்க் பண்ணாமலே வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 160 அபோவ் கண்டிப்பாக மைலேஜ் வந்திருக்கு. நம்ம 160 கிலோமீட்டர் அப்படின்னா திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் அங்கே வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம்ல, அதனால் அதில் சார்ஜிங் போட்டுடலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல, கும்பர்ஷன்லாம் அந்தளவு புதுசாகவே இருக்குது கோயில் ஒன்றும். ஓகே, ஸோ அங்கே வண்டியை விட்டுட்டு நம்ம கோயிலில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு தூதுவ பாண்டவ பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து அவங்க வீட்டுக்கு தான் புதுசாக போகிறோம், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. அதனால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கின்னு எதுன்னு டீட்டெயில் கேட்டுக்கின்னு தான் நம்ம ஃபைன் பண்ணிக்கின்னு போகணும். பக்கத்தில் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ வண்டியை விட்டுட்டு சார்ஜிங் போட்டாச்சு. எப்போ அப்படின்னா ஒரு 12:40 அப்படின்னா 12:45 வச்சுக்கலாமே. ரேஞ்ச் எவ்வளோ 80 காட்டிக்குது. நம்ம அப்படியே சார்ஜிங் போட்டுட்டு அப்படியே 62 சார்ஜ் போட்டோம். 61 போட்டோம். 62% உடனே ஏறிச்சு. அப்படியே ஃபுல்லாக வந்து 2:40. அப்போது 12:40, 1:40, 2:40 2 மணி நேரம் சார்ஜ் போட்டோம். 91% ஏறி இருக்குது. ஓகே, அங்கேருந்து நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 117 கிலோமீட்டரு மைலேஜ் காட்டுதில்ல. ஓகே, அங்கேருந்து 3 மணிக்கு நம்ம மறுபடியும் அவங்க வீட்டிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேராக வெயில் நேரம் தான், இருந்தாலும் ஆப்போசிட் வெயில் வேறு பார்க்கலாம். அப்படியே போக சொல்லி ஜில்லுன்னு காற்றடிக்கும். ஸோ மேகமும் மூட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது சேம் டைம் 4:15 வீட்டுக்கு போயிடலான்னு காட்டுது. அப்படியே நம்ம வண்டி எடுத்தாச்சு. அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இதுலேயும் 4:15 தான் காட்டுது. அங்கே போயிட்டு இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மாட்டோம், ஏன்னா சார்ஜிங் இல்லைல்ல, அதனால். ஓகே, ஸோ 91% வண்டியை எடுத்தாச்சு. போயிட்டு அங்கே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு பிறகு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி முன்னொரு வாட்டி சொன்னேன்னா ஒருங்களா கைநிலையில் போனால் அங்கே பம்ப் செட் ஓடின்னு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஆகலாம் அப்படின்ட்டு. காஞ்சிபுரம் கொஞ்சம் வந்தோடனே ஒரு 3 பிரிட்ஜ் தாண்டி பணம் முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என் பையனே அதே இடத்துக்கு எடுத்து போயிட்டான். அந்த தொட்டியில் தான் தண்ணி ஊற்றி மாட்டேன்ட்டார். அதனால் அழகாக அந்த சீனியர்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மூஞ்செல்லாம் கைக்குன்னு அங்கேருந்து வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ரத்னகிரி வந்துட்டோம். அங்கே தண்ணியில் ஃப்ரெஷ்ஷாக பாண்டில் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுல்ல. குளிச்சிருந்தா நல்லா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தாங்க சிசி. ஓகே, அவ்வளோதாங்க. இன்றைக்கி பயணத்தை சிறப்பாக முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆதவன் முன்னாடி தான் இருக்கார். ஸோ முடிய போகுது டைமு. நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50-55 தான் வந்துன்னுக்குறாரு. ஃபுல்லாக மேடு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்றதை அப்புறம் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக ஓவராலாக எவ்வளோ ரேஞ்சு கொடுத்துக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வேகத்துலேயே தான் பயணம் பண்ணின்னுக்கிறோம் மை மோட்லேயே.
30% பவரில் எவ்வளோ ரேஞ்சு கொடுத்துக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்னும் முடியலையா? V80 வந்துட்டோம். ஓகே, ஸோ வீட்டு பக்கம் வந்தாச்சு. போயிட்டு நம்ம எவ்வளோ ஓடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிப்பு. கிட்டத்தட்ட வீட்டுக்கு எப்போ வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டைமுக்கு வந்திருப்போம். என்ன டைமுக்கு வந்தோன்னு எனக்கே தெரியலையே. இப்போ தான் நான் தூங்கி 2 ஆகுறேன். ஓகே மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுற நேரத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம V80 ஜாயின் பண்ணுற பாலாறு பாலத்தில் தான் இருக்கும், புது பிரிட்ஜில். ஓகே, கிட்டத்தட்ட வந்தாச்சு. 43%க்கு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சின்னதாக கால்குலேஷன் பண்ணலாமா? ஆமாம், அங்கே சார்ஜிங் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், அந்த சார்ஜிங்லேருந்து நம்ம எடுத்த சார்ஜிங்கை கூட்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்றதை பார்த்துட்டு மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எவ்வளோ ரேஞ்சுக்கு இது அப்படின்றத நம்ம ஓடி இருக்குன்றதை பார்க்கலாம். அப்புறம் என்ன வாங்க, 5:15 வந்துட்டோம். அதில் என்ன டைம் காட்டிச்சு? 4:30 மணி, 1 மணி நேரம் லேட்டு. ஏன்னா 1/2 hour அங்கே கைனிக்கா போனதுனால லேட். ஸோ 43%ல் வந்துட்டோம் வீட்டுக்கு. வாங்க சின்னதாக கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ ரேஞ்சு கொடுத்துக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு 138 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் மொத்தமாகவே அப் அண்ட் டவுன். நான் சொன்ன மாதிரி 2:14 கணக்கு போட்டு வச்சுருந்தேன். 140, ஒரு 2 கிலோமீட்டர் கம்மியாக தாங்க இது. ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்கே யூஸ் பண்ணது 129% சார்ஜ் போட்டதோட பேலன்ஸ் 43 போச்சுன்னா 86% நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் திரும்பி வந்துடலாம் ஒரே சிங்கிள் சார்ஜ் இல்லை நம்மளுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1.6 ஒரு பர்சன்டேஜுக்கு 1.6 இது வந்து ரேஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ இன்ட்டு 90 போட்டோம்னா ஒரு 140 அப்படின்றது வர சொல்ல ரீஜன் ஒர்க் பண்ணல, இல்லைன்னா சூப்பராக மைலேஜ் கொடுத்துருக்கும். ஓகே மக்களே, முடிஞ்சிச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணிக்கினே பாருங்கள். பாய். அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.